குறிப்பாக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை நான் பகிர்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு அமெரிக்கா நாட்டிற்கு சென்றிருக்கின்றார். பல முதலீடுகளை பெறுவதற்காக ஈர்ப்பதற்காக சென்றிருக்கின்றார். அதில் பலதரப்பு மற்ற எம்ஓயு சைன் ஆகியிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவங்க போது அங்கே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இது வரைக்கும் அவர் சைன் பண்ண எம்ஓயுல இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொன்னேன். கம்பெனி நேம் வந்து ஜாபில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா 4வது மிகப்பெரிய எலக்ட்ரானிக் சம்பந்தமான அந்த உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. இது திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மணப்பாறையில் அமைய இருக்கின்ற சிப்காட்டில் இது அமைய இருக்கின்றது. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்ற விதமாக, குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீபெரும்புதூராக இருந்தாலும் சரி, ஒசூராக இதனால ஒரு கிளஸ்டர்ஸாக இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு மைய பகுதியாக இருக்கின்ற திருச்சியில் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளியிட்டிருக்காங்க. அப்படியே அது திருச்சி மாவட்டத்துக்கு காரணங்கள் மிக மகிழ்ச்சி. திருச்சி மாவட்டத்துக்காரங்க மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதனுடைய இம்பேக்ட் எங்கெங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கலை சார்ந்திருக்கின்ற, கரூரை சார்ந்திருக்கின்ற, புதுக்கோட்டை சார்ந்திருக்கின்ற, திருச்சியை சார்ந்திருக்கின்ற, தஞ்சாவூரை சார்ந்திருக்கின்ற இந்த இவங்களுக்கெல்லாம் சென்டர் பாயிண்டாக வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஜாபில் அப்படிங்கிறது வந்து இவங்க யாருக்கெல்லாம் சப்ளையராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கம்பெனிக்கு சப்ளையராக இருக்கிறார்கள், சிஸ்கோக்கு இருக்கிறார்கள், ஹெச்பிக்கு இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஒரு நியூஸாகத்தான் இதை நாங்கள் பார்க்கிறோம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதை சார்ந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்குமே இது கொண்டு செல்கின்ற விதமாக, குறிப்பாக பெண்கள் முன்னேற்றம் வரும்பொழுது எப்படி முதலமைச்சர் வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறார்கள், அதில் இந்த வேலை வாய்ப்பும் இது ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது. இது அவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 இதுக்கான மேனுஃபேக்சரிங்ல ஆரம்பிக்கிற அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும் அவருக்கு வழங்கியிருக்கிறார்கள். திருச்சி மாவட்டத்தின் சார்ந்தவங்க என்ற முறையில் எனக்கு அது பெருமை. அது மட்டுமல்ல, இந்த ஜாபிளுக்குன்னு சில சப்ளைஸ் இருப்பாங்க, அவங்களோட வெண்டாஸ்ன்னு சில பேர் இருப்பாங்க, அவர்களுக்கான அழைப்பையும் விட்டுருக்கணும். அவங்களும் வரும்பொழுது இன்னும் அது கூடுதலாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவிலிருந்து வந்து இதை டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக எம்ப்ளாய்மெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு வரும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அவர் வாயாக சொல்லுவார். இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களோட நாங்கள் வந்து பகிர்ந்துக்கணும். ஏன்னா அங்கே போயிருக்கின்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அங்கே லேட் நைட்டாக இருந்தாலும் இங்கே உடனே ஃபோன் பண்ணி, சார் உங்கள் மாவட்டத்துக்கு வந்து சார் உடனடியே நம்முடைய பத்திரிகை ஊடகத்தை சார் நமக்கு சொல்லுங்கள் சார், இது சாதாரண அறிவிப்பு மட்டுமே ஹிஸ்டாரிக்கல் அறிவிப்பு சார் என்று அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. மற்றொன்று நம்முடைய ஒன்றிய அமைச்சர் நேற்று ஒரு மிகப்பெரிய ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இதெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். அவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, கல்வி பணத்தில் நிதியில் வந்து நீங்கள் அரசியல் பண்ணாதீங்க சொல்கிறாரு. ஸோ அவர் கேட்குற கேள்விகள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா, ஏங்க நாங்கள் வந்து மதர் டங்கை தானே நாங்கள் வந்து ஆதரிக்கிறோம், மதர் டங்கில் நடத்துது அப்போ நீங்கள் எதிர்க்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்குறார். தமிழ் உணர்வு, தாய்மொழி உணர்வு அப்படின்னாலே ஒட்டுமொத்த இந்தியாவிலே மற்ற மாநிலத்திற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக நம்மை பார்த்து மற்ற மாநிலம் பெருமை பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து 1930s 1960s வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதற்கான போராட்டத்தெல்லாம் முன்னிட்டு இதை ஜெயிச்சு தான் வந்து தமிழ் உணர்வை நாம் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அவர் அதை மையப்படுத்தி அவர் சொல்லும்போது, தமிழில் இன்னைக்கு நாங்கள் பாடம் சொல்லி தருவது தமிழ் மொழியை கொண்டு வர அதே நேரத்தில் அறிவியல் சார்ந்து அதே நேரத்தில் ஆங்கிலத்திலையும் அந்த பிள்ளைங்கள் புலமை வாய்ந்ததாக இருக்கணும் என்பதற்காக தான் எங்கள் அண்ணா கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை அப்படிங்கிற கலைப்பிற்கு இன்றைக்கு அடுத்த கட்டத்திற்கு நம்ம தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டே இருக்குது. அவர் சொல்ல டெக்ஸ்ட் புக் கூட நாங்கள் வந்து தாய்மொழியில் தான் கொடுக்கலாம் இருக்கோம் நாங்கள், அப்போ அதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா? டெக்ஸ்ட் புக்கை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய தமிழக அரசினுடைய பாடநூல் கழகம் வந்து மிகப்பெரிய ஒரு பாடநூல் கழகம். எல்லாத்துக்கான புத்தகத்தை ஒரு ஆண்டும் எப்படி அச்செடுத்து கொடுக்குறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் கடந்த நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் அதில் வந்து ஒரு எங்களுடைய பாடநூல் கழகத்தின் மூலமாக நம்ம அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மெடிசனா இன்ஜினியரிங்கா இது எல்லாத்தையுமே தமிழ்லே கொடுக்கலாம் என்கிறது, அதை நாங்கள் தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்து இது வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான். அதுவும் குறிப்பாக மெடிசன் என்று வரும்பொழுது இதை சார்ந்து படிக்கிற வடநாட்டை பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, அனாட்டமி அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே ஹிந்தியில் அனாட்டாமின்னு அப்படியே தான் வந்துச்சு. ஆனால் எங்களை பொறுத்தவரைக்கும் அனாட்டமி என்பதை நாங்கள் எப்படி மொழிபெயர்க்கணும், இது உடற்கூறு என்று நாங்கள் மொழிபெயர்ப்போம். இந்த மொழிபெயர்ப்பு சரியான முறையில் தமிழில் மொழிபெயர்த்து அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் புக் இதில் வந்து கொண்டு நீங்கள் சொன்ன அவசியம் இது நாங்கள் ஏற்கனவே நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லும்போது நாங்கள் எல்லாத்துக்குமான ஒரு இன்க்ளூசிவ் எஜுகேஷன் கொடுக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. நாங்கள் அதை ஏற்கனவே நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
எல்லாருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் நான் வந்து அவங்ககிட்ட திருப்பி நான் கேட்க வேண்டியது ஒன்றே தான். காலை சிற்றுண்டி அப்படிங்கிற திட்டத்தை எதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன்? இல்லை யார் முதல்ல கொண்டு வந்தா இந்தியாவில்? புதுமை பெண் திட்டம் யார் கொண்டு வந்தா? தமிழ் புதல்வன் திட்டம் யார் கொண்டு வந்தா? நான் முதல்வன் யார் கொண்டு வந்தா? இல்லம் தேடி கல்வின்னு கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியிலே நம்ம சர்டிஃபை பண்ணி இதே மாதிரி மற்ற மாநிலங்களும் கம்பேர் பண்ண நீங்கள் வந்து இதை கடைபிடிக்கணும்னு சொல்கிறாங்க, அது யார் கொண்டு வந்தா? சரி, எல்லாமே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்தது தான் நாங்கள் வந்து முழுமையாக நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆக எல்லோருக்கும் எல்லாம்ங்கிறது இன்க்ளூசிவ் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு எஜுகேஷன் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு ஆசையின் காரணமாகத்தான் இன்றைக்கு நம்ம ஜிஆரே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அதிகமாக சென்றிருக்கிறது என்று எனக்கு பார்க்கின்றது. நாங்கள் எங்களுக்கான ஒரு எதிர்ப்பு என்பது NEP 2020 எதிர்ப்பதற்கு காரணம் அதில் இருக்கின்ற சரத்துகள் சிலது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லாதாக இருக்கின்றது. ஆல்ரெடி பெர்ஃபார்மிங் ஸ்டேட். நாங்கள் பெர்ஃபார்மே பண்ணாமல் ரொம்ப நாங்கள் வந்து கீழே போயிட்டு இப்போ நேற்று நீங்கள் ஒரு ஆங்கில பத்திரிகையை பார்த்துருக்கலாம். அவங்க சொல்லுங்க அந்த SSCல கிட்டத்தட்ட 20 காம்பவுண்ட்ல 19 காம்பவுண்ட் 18 காம்பவுண்ட் நம்ம அதிகமாக இருக்கோம். நம்பர் 1 கேரளா இருக்கு, நம்பர் 2 நம்ம இருக்கோம். நம்ம தெரியல. சரி, இப்படி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்துவது முதல்ல நியாயம் தானே? மாநில சுயாட்சி சொன்ன கன்கரண்ட் ஒத்திசைவு பட்டியல்னா என்ன? முதல்ல அதோட அர்த்தம் என்ன? நீயும் பேசுங்க, நானும் உட்காந்து பேசுவோம். பேசி உங்களுக்கு எது உங்க மாநிலத்துக்கு தேவை அதுக்கு நிதியை ஒதுக்கணும். இப்பதான் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த முறை மட்டும் புதிதாக இந்த NEP நீ ஒத்துக்கிட்டாதான் நான் பணம் தருவேன்னு சொல்வது என்பது உள்ளபடியே வேதனைக்குரியாக இருந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். நிதிகளுடைய கொள்கைகளை விட்டு கொடுத்து அந்த நிதியை பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதுதான் இந்த அனைவருடைய ஸ்டாண்டுகளை. இந்த கொள்கை என்று வரும்போது அது கண்டிப்பாக எந்த ஒரு காம்ப்ரமைஸுக்கும் நாங்கள் போக மாட்டோம் என்பது நன்றாக தெரியும். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதில் சொல்கிற மும்மொழி கொள்கைங்கிற திட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க்காக இருக்கின்ற 5+3+3+4 என்கின்ற அந்த கரிக்குலம் ஃப்ரேம்ஒர்க்காக இருக்கும். ஏன்னா பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பிள்ளைங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸாம் நடத்த போகிறேன், அந்த குழந்தை அதில் பாஸ் ஆகணும், 2 மாதம் டைம் தானே, உடனடியாக அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணி அடுத்ததுக்கு கொண்டு வா அப்படின்னா அங்கேயே ரீட்டைன் பண்ணாதுங்க. ஆர்டி ஆக்ட் 1ஆவது 8ஆவது வரைக்கும் ஆள் பாஸ் பண்ணி அடுத்தது கொண்டு போகணும் தான் உங்களுடைய ஆக்டே இருக்குது. நீங்களே அதை முரண்பட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் 6ஆம் வகுப்புல வந்து குலக்கல்வி எப்படியாச்சும் கொண்டு வரணுங்கிற மாதிரியான இது எந்த விஷயத்திலும் ஏமாந்து விடக்கூடாது என்பதை நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களோட கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். கருத்துக்களை எடுத்து சொல்லும்போது இவ்வளோ கருத்து சொல்றிய தம்பி, ஆனால் நீ வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லையேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிறேன் கற்றுதான். ஆனால் இவ்வளோ கருத்துக்களை சொல்லி இதை தாண்டி ஒரு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக நாங்கள் போகும்போது நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக நிதி தரேன், உங்களுடைய மாடலை நாங்கள் அடுத்த இந்தியாவுக்கு மற்ற மாநிலத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம், தமிழ்நாடு மாதிரி அவங்க அடுத்தவங்க கிராஸ் மினிமம் ரேஷியோவில் அதிகமாக போகட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா அது நம்ம வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு புரிதலான ஒரு பேச்சாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஏதாச்சும் விதத்தில் உங்கள் சித்தாந்தத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்கிற குறிக்கோளை தான் இருக்கின்றீர்களே தவிர இந்த நிதியை ஒதுக்குறதுல நீங்கள் இப்படி தாமதப்படுத்துகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சமகர சிக்ஷா அப்படின்னு வரும்போது SSCக்கான ஒதுக்கி அந்த நிதியை ஒதுக்கிக்கிட்டே தான் வந்துருக்கீங்க. நீங்கள் 60%, நாங்கள் 40%. அதனால பல திட்டங்கள் இந்த கூட்டத்திட்ட கூட அதை சார்ந்து நாங்கள் திட்டத்தை நாங்கள் இருந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பணத்தை நீங்கள் நிறுத்துறீங்க, கிட்டத்தட்ட 2052 கோடி நிறுத்துறீங்கன்னு சொல்லி முதல்ல நியாயம் தாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் இதனால 15,000 ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு வந்து சம்பளம் வாங்கிக்கிறாங்க. அவங்களை வாழ்க்கையை கேள்விக்குறி ஆக்குன்னு நினைக்கிறீர்களே, இது நியாயம் தானா என்கின்ற கேள்வியை தான் நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய அமைச்சருக்கு நான் வைக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கு இந்த பத்திரிகை துறை ஊடக சாப்பிட்ற நண்பர்கள் உங்களையும் அழைத்து என்னுடைய கேள்வியாக அவரிடம் வைக்க நான் கடமை. ஒப்புதல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க ஒருவேளை நிதி கொடுக்கலன்னா நம்மளால சமாளிக்கணும். தமிழ்நாட்டை பொறுத்து உங்களுக்கே தெரியும், பல வரலாறுகள் இருக்கின்றது. பல நேரம் நம்ம போராடி தான் எல்லாத்தையும் பெற்றுங்க. உடனே அவங்க கொடுக்குற இந்தி போராட்டமாக இருந்தாலும் சரி, இந்த ஒதுக்கீடு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ வரைக்கும் அனைத்து சாதின அர்ச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலையும் நம்ம நியாயமாக போய் வைக்கிறோம் கருத்தை. நியாயமாக வைக்கும் பொழுது அதை நாம் வெற்றி பெற்று தான் வருகின்றோம். கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெற்றி என்பது இதிலும் அடங்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. இந்த விஷயத்தை அரசியல் வச்சுக்கிறாங்களா? அவங்க நம்மளை பார்த்து சொல்றாங்க. பட் நாங்கள் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நாங்கள் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது அரசியல் யார் செய்ய பார்க்கிறார் என்பதை பொதுமக்களே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால இதில் நீங்கள் அரசியல் கலப்பாமல் நான் அவருக்கு 1 to 1 அவர்கிட்ட உட்காந்து பேசும் பொழுது என்ன இருக்கு, NEP அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்ல வேண்டியது வித்தின் ½ hour உங்களை பார்த்து ரிலீஸ் பண்ணிருந்தேன், இது வந்து மேட்டர் ஆஃப் டைம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கிறதே தவிர he is also from a non-Hindi state. அவருமே ஒரிசாங்கிறது ஒரு நான் ஹிந்தி ஸ்டேட் தான் வர்றாரு. அவருக்கு அதை ஒரு மொழி தெரியும், அவருக்கு என்ன நிர்பந்தம்னு தெரியல. அவர் இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கும்பொழுது நான் அதுக்கு வைக்கின்ற வேண்டுகோள், கட்சிக்கு நாங்கள் பணம் கேட்கல. கிட்டத்தட்டமாக எங்கள் தமிழ்நாட்டில் இருந்த பல லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து தான் நாங்கள் பணம் கேட்கின்றோம். புதிதாக பணம் கேட்கவில்லை. நீங்கள் ஒவ்வொரு வருடமும் 2018 ஒருங்கிணைந்த இந்த RMSC SSC எல்லாம் ஒன்று சேர்ந்து SSCன்னு கொண்டு வந்து நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. 2020 அப்புறம் தான் NEPங்கிற ஒரு கான்செப்ட் வருது. ஆனால் NEP நீங்கள் சேர்த்துக்கிட்டாதான் இதை தருவேன்னு சொல்லுவது அது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்று நான் தெரிவிக்கிறேன்.